World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நம்மளுடைய ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவிக்காக பல்வேறு வகையான சுவையான வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு தேவையான பல்வேறு விஷயங்களோட கலந்துரையாடல் கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஜனரஜகமான ஒரு தலைப்பு, சினிமாவில் எப்படி சாதிப்பது அல்லது சினிமாவில் யார் போய் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிடைக்கிறதில்ல. ஒரு 1000 பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சினிமாவுக்காக போய் ஜெயிக்கலாம் அப்படின்னு வெவ்வேறு ஊரில் இருந்து போய் அங்கே அந்த சென்னை அப்படிங்கிற ஊருக்கு போனாலுமே வெற்றி அடைகிறது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பேர் தான் வெற்றி அடைகிறாங்க. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஏன் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ஒரு எளிதாக கிடைக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் தோல்வி அடைகிறாங்க? அப்போ யார் சினிமாவுக்கு போனால் ஜெயிக்க முடியும்? சினிமாவில் இருக்கிறவங்க என்ன மாதிரி முறைகளில் கையாளும் போது நிரந்தர வெற்றியும் அடுத்தடுத்த வெற்றியும் தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்காக நம்மகிட்ட விரிவாக வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் ஒரு ஆசை, ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா சினிமாவில் போனால் ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு சீரியலாவது நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் கிளம்பி போகிறாங்க. ஸோ இது யாருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், யாருக்கு உடனே இதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு துறையில் போய் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறதா நமக்கான அந்த எண்ணத்தையே தூண்டி விடுறது. இப்போ சில பேருக்கு அரசியலில் போய் ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சினிமாவில் போய் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். சில பேருக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ அந்த எண்ண அலைகள் தான் ஒரு மனிதனை அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போக வைக்கக்கூடிய தன்மையை உண்டு பண்ணும். ஆனால் அந்த எண்ணத்தின்படி எல்லாருக்கும் நடக்குதான்னு கேட்டால் எல்லாருக்கும் நடக்கிறதில்ல. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சினிமாவில் போய் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருந்து சென்னைக்கு போய் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கோ நடிகர் ஆகிறதுக்கோ கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் அவங்களால ஜெயிக்க முடியாமல் சொந்த ஊருக்கு வந்தவங்களாம் இருக்காங்க. சில பேருக்கு சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயமே எண்ணமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் உருவாகி ஒரு ரோல் மாடலை யாரையும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வரணும்னு நினச்சி டக்குன்னு அந்த கேட்டகரிக்கு வருவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்முடைய முன்ஜென்ம கர்மாவை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே நடக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தில் சினிமாவில் போய் ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கா, நடிகர் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கா, டேரக்டர் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கா, அல்லது ஒரு காமெடி ஆக்டர் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கா, என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் சினிமாவில் நம்ம ஜெயிக்க முடியும், அதுக்கான பிராப்தம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, சினிமாவை குறிக்கக்கூடிய பாவம் 5ஆம் பாவம். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 5ஆம் பாவம் சம்மந்தப்படாமல், சிம்ம ராசி சம்மந்தப்படாமல் ஒருத்தங்க சினிமாவில் ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த 5ஆம் பாவம் ரொம்ப பலமாகவும் இருக்கணும். கிரக ரீதியாக பார்க்கும்போது ராகு தான் கேமரான்னு சொல்கிறோம். அப்போ ராகு, அதுக்கப்புறம் சுக்கிரன் தான் சினிமான்னு சொல்கிறோம். இந்த ராகு சுக்கிரன் அதுக்கப்புறமேல் வசியம் அப்படிங்கிறது, சினிமாவில் இருக்கணும்னா வசியத்தன்மை வேணும். அப்போ தான் மக்கள் பார்த்து நம்ம ஹீரோ நம்மளை ஒத்துக்குவாங்க. அப்போ அந்த சந்திரனுடைய தன்மை கண்டிப்பாக வேணும். சினிமாவில் நம்ம ஃபேமஸ் ஆகணும்னா நம்மளுடைய படைப்புகளை மக்கள் பார்த்து அதை அங்கீகரிக்கணும். அதுக்கு சனியோடைய தொடர்பு வேணும். அப்போ இந்த தன்மைகள்லாம் இருந்தாலும் இது ஒரு கலை சார்ந்த தொழில் அப்படிங்கிறனால புதனுடைய தன்மை வேணும். அப்போ சுக்கிரன் ராகு சந்திரன் சனி புதன் இந்த கிரகங்கள்லாம் ஒருத்தருக்கு பலமாக இருந்துச்சுன்னா அவங்க சினிமாவில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இவ்வளோ விஷயங்களை ஜாதகத்தில் பார்த்துட்டு இந்த பிராப்தம் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பிராப்தத்துடைய வெற்றிகள்லாம் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு தசாபுக்திகளும் கண்டிப்பாக வரணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சினிமாவில் நல்ல திறமைகள் இருக்கும், ஆனால் அவங்க வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. காரணம் தசாபுக்தியே வந்திருக்காது. நம்முடைய மறைந்த கவிஞர் வாலி அவர்கள் பார்த்திங்கன்னா அருமையாக சொல்லியிருப்பார், என்னை விட திறமையாக கவிதை எழுதுகிறவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க, பட் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால் அவங்க ஜெயிக்க முடியல. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது, நான் திறமையை நிரூபித்து இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லுவார். ஒரு அற்புதமான யதார்த்தமான ஒரு விஷயம் அது, அதான் உண்மையும் கூட. ஸோ அப்போ நமக்கு என்ன தான் திறமைகள் இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். நானாக இப்படி சினிமாவில் வந்தேன், நானாக இப்படி ஜெயித்தேன், நானாக இப்படி ஒரு பெரிய நடிகனாக இருக்கேன்னு அவங்க மனசாட்சியை தொட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வியப்பாக இருக்கும். இது எல்லாமே அவங்க ஜாதகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை ஒரு ஜாதகத்தில் பார்த்து துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு சினிமா துறைக்குள்ளே போங்க.
அது ஒத்தே வராத அமைப்பில் இருக்கிறவங்க சினிமாக்குள்ளே போனீங்கன்னா எத்தனை வருடம் ஆனாலும் அதை நீங்கள் வந்து அடையவே முடியாது. சில பேருக்கு பரிகாரம் பண்ணி சரி பண்ண முடியும், சில பேருக்கு பரிகாரம் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு அதுக்கான பிராப்தம் இருக்கணும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது சினிமாவில் ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு உருவாக்க முடியும். ரொம்ப விரிவான விளக்கம் கொடுத்ததுக்காக நன்றிங்கய்யா. இப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமராமேன் ஆகணுமா, இல்லாட்டி ஒரு ரைட்டர் ஆகணுமா, இல்லை ஒரு டைரக்டர் ஆகணுமா, இல்லை கதாநாயகன் ஆகணுமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தோட தொடர்புகள் வச்சு தான் அங்கே போய் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்களுக்கு இன்னொரு கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து போய் ஒரு ஹீரோவாக ஆகிட்டார். ஸோ ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபிலிமில் நடித்தா வந்து அவருக்கு வந்து சக்ஸஸ் ஆகும்? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் பண்ணார்னா சக்ஸஸ் கிடைக்குமா, ஒரு காமெடி ஃபிலிமில் பண்ணால் சக்ஸஸ் கிடைக்குமா, இல்லை ஜனரஞ்சகமாக மற்ற விஷயங்கள் பண்ணும்போது கிடைக்குமா? ஸோ எந்த மாதிரி கேட்டகரியில் வந்து அவர் அந்த துறையிலையோ இந்த மாதிரி கேட்டகரி செலக்ட் பண்ணும்போது அவர் சிறப்பாக இருக்க முடியும்? இதெல்லாம் வந்து ஜோதிட ரீதியாக நம்ம வந்து தெளிவாக விளக்கமாக சொல்ல முடியுங்களா ஐயா? நிச்சயமாக சொல்லலாம். நம்ம வந்து ரொம்ப துல்லியமாக இந்த ஜோதிட ரீதியான விஷயங்களை வந்து பயன்படுத்த முடியும். அது நிறையா ஆக்டரோட ஜாதகத்தில் நிறையா ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஒரு சில ஆக்டர்ஸ் கூட நம்ம ஐடியாஸ் கொடுத்துருக்கோம், டேரக்டர்ஸ் கூட நம்ம ஐடியா கொடுத்துருக்கோம். அவங்களாம் நம்ம கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு காமெடி ஜானரில் ஒரு கதை பண்ணணும் அப்படின்னா புதன் வந்து நல்லா இருக்கணும். புதன் தான் வந்து நகைச்சுவைக்கான கிரகம். அதுக்கப்புறம் அவங்க ரொமான்டிக் ஃபிலிம் எடுத்து அதில் அவங்க சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா சுக்கிரன் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா வந்து அந்த ரொமான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறது சுக்கிரன். ஆக்ஷன் ஃபிலிமில் ஒருத்தங்க ஜெயிக்கணும், அந்த ஸ்க்ரீன் பேயில் நல்லா நடித்து அந்த படம் நல்லா ஹிட் ஆகணும்னா செவ்வாய் வந்து நல்லா பலமாக இருக்கணும். இதே வந்து சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பயோகிராஃபி மூவி மாதிரி எடுப்பாங்க, அல்லது வந்து ஸ்பிரிச்சுவல் பேஸ்டு மூவிகள்லாம் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து கேது வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா கோஸ்ட் ரிலேட்டடாக இந்த பேய், பில்லி சூனியம், ஏவல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சில சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மூவிஸில் எடுப்பாங்க. இதுக்கு வந்து ராகு நல்லா இருக்கணும். இப்படி ஒவ்வொரு மூவி ஜானருக்கும் ஒரு கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகம் அவங்க ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது அதில் அந்த கதையில் நடிக்கும்போது அவங்க மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைகிறாங்க. இப்போ சூர்யா சார் ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து ரொம்ப பலமாக இருக்கும். அது இல்லாமல் அவர் பவகரணத்துலேயும் பிறந்திருப்பார். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவர் ஆக்ஷன் ஃபிலிமில் தான் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆனார். காக்க, அதுக்கப்புறம் சிங்கம் மூவி, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து அவர் கிடைச்சது. அப்போ ஒரு ஆக்டரோட ஜாதகத்தில் என்ன மாதிரி கிரகங்கள் பலமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஜானரில் அந்த கதையை சூஸ் பண்ணி நடிக்கும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். அது வந்து ஆக்டருக்கு மட்டும் கிடையாது, டேரக்டருக்கும் அதே மாதிரி தான். அவங்க கதை எழுதும்போதே நமக்கு இந்த மாதிரி கதைகள் பெட்டராக இருக்குதுன்னு பார்த்து அந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை உருவாக்குனாங்கன்னா அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ரொம்ப தெளிவான ஒரு விளக்கங்கள். ஏன்னா சில டைரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா த்ரில்லர் மூவி மட்டும் எடுக்க பார்த்தா சக்ஸஸாக இருக்குது. நம்ம விசு சாரே பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப சம்மந்தப்பட்ட அந்த ஃபிலிம் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹிட்டு, எல்லா படமும் ஹிட் ஆகுது. ஸோ அவர் போய் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு ஆக்ஷன் மூவி அந்த மாதிரிலாம் எடுத்ததில்லை. ஸோ யாருக்கு எது ஒத்து வரும், கரெக்டாக கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்னதுலேருந்து எங்களுக்கு இப்போ தெளிவாக புரியுதுங்கய்யா. இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தசாபுக்தியும் இதுக்கு வந்து கனெக்ட் ஆகலாம். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு தசாபுத்திக்கு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திக்கும் ஸோ அதே மாதிரியான படங்கள் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ இதில் வந்து மாறுபடுங்களா? நிச்சயமாக மாறுபடும். இது எப்படி எடுக்கிறதா, தசாபுக்தியில் வந்து சில திசைகளுக்கு சில கிரகங்கள் வந்து வேதகனாக வரும். அப்போ அந்த கிரகம் வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் பாசிட்டிவாக கொடுத்துருந்த கிரகம் சம்டைம்ஸ் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆக்ஷன் ஃபிலிமில் ஒருத்தவங்க சக்ஸஸ் ஆகிட்டே வராங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ புதன் திசையில் செவ்வாபுத்தி போகும்போது செவ்வாபுத்தியில் அவங்க ஆக்ஷன் ஃபிலிம் எடுத்தாங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஏன்னா புதனுக்கு வந்து செவ்வாய் வேதகன். ஒருவேளை செவ்வாய் பலமாக இருந்தால் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும், இல்லைனா வந்து தோல்வியை கொடுத்துரும். இந்த மாதிரி தசாபுக்திகளுக்கு ஏற்ற மாதிரியும் எந்த படத்தை சூஸ் பண்ணால் என்ன மாதிரி கதைக்களத்தை சூஸ் பண்ணால் அவங்க வெற்றி அடைய முடியும்ன்றிருக்கு. அந்த மாதிரி சூஸ் பண்ணி அவங்க நடிக்கணும். ரொம்ப தெளிவான விளக்கங்கய்யா. பொதுவாக வந்து ஒரு கேள்வி என்னென்னா, சினிமாவில் போய் நான் சாதிக்கணும், ஏதோ ஒரு ரோலில் வந்து நான் வந்து ஜெயிக்கணும், ஏதோ ஒரு ஆக்டர் ஆகலாட்டியும் பரவாயில்ல, நான் ஒரு ரைட்டராவது ஆகணும், இல்லை ஒரு கேமராமேனாவது ஆகணும், அப்படியே ஒரு டைரக்டராவது, ஒரு அசோசியேட் டைரக்டராக இருந்து ஒரு டைரக்டராவது ஆகணும்னு ஏதோ ஒரு ரோலில் போகணும் அப்படின்னு எண்ணத்தோடு நிறைய பேர் இருப்பாங்க. இது காலபுருஷ தத்துவப்படியாவது ஒரு பொதுவாக ஏதாவது ஒரு பரிகாரங்களோ எந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து இது நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க? ஃபஸ்ட்டு பொதுவாக வந்து நான் என்ன சொல்வேன்னா, நமக்கு பிராப்தம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேல் வந்துட்டு அந்த சினிமாவில் பிராப்தம் இருக்குன்னு உள்ளே போனதுக்கப்புறம் கண்டினியூவாக அவங்க அந்த சினிமாவில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அவங்களுடைய ஜாதகப்படி 5ஆம் பாவத்தை அவங்க இயக்கணும். பொதுவான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மத்தை அவங்க இயக்கும் போது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும்.
இப்போ 5ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளை குறிக்கக்கூடியது. அப்போ குழந்தைகளுக்கு நிறைய உதவி செய்யணும், படிப்பு உதவி செய்யலாம். அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய உதவி செய்யலாம். வளைகாப்பு, சீமந்தம் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா அதுக்கு இவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க பரிகாரங்களாக தான தர்மங்களாக பண்ண ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அவங்க அடைய முடியும். சில பேருக்கு புண்ணியம் இருக்கும்போது அவங்க அந்த உதவியை வந்து தானாகவே செஞ்சுருவாங்க, அவங்கள அறியாமே செஞ்சுருவாங்க. சில பேருக்கு நம்மள மாதிரி இருக்கிற ஜோதிடர்கள் வழிகாட்டுதல் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை அவங்க செஞ்சு அவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து ஏற்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார். அவர் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பாருங்கள், சிம்மம் தான் வந்து சினிமாவுக்கு உண்டான லக்னமே சொல்கிறேன். அதே லக்னத்திலேயே வந்து அவர் வந்து பிறப்பெடுத்தது வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சிம்மத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சினிமாங்கிற இடமே நெருப்பு ராசியாக வருது. அங்கே தான் வந்து சுக்கிரன் புதன் உட்காந்துருக்காங்க. சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரன் 5ல் வந்து உட்காந்துட்டார். அப்போ 5ஆம் இட தொடர்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா? 2-11 கூடிய புதனும் அவருக்கு 5ல். அப்போ வருமானம், லாபம், தொழில் எல்லாமே சினிமாவை நோக்கி இருக்குது. அதுவும் வந்து அவருக்கு நெருப்பு ராசியிலே உட்காந்துருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, திருவண்ணாமலை கிரிவல பாதைக்கு என்ன பண்ணி கொடுத்தாரு? லைட் வசதி எல்லாம் அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ லைட் வசதி பண்ணி கொடுக்குறதுங்கிறது நெருப்பு தத்துவ பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அவரோட வாழ்க்கையில் பாருங்கள், அவர் வாலண்டியராக போய் பண்ணல. நம்ம அதை நிறைய இன்டர்வியூஸில் கூட பார்த்துருப்போம். யோகிராம் சுரத்குமார் வந்து சொல்லி ஒருத்தங்க போய் உதவி கேட்டு அந்த விஷயத்தை அவர் செஞ்சுருப்பார். அப்போ அவருக்கு இயற்கையாகவே அவர் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அந்த திருவண்ணாமலையில் லைட் போட்டது ஒரு மிக முக்கியமான காரணம். அப்போ ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் அவங்க உழைப்பு இருந்தாலும் அந்த உழைப்பை தாண்டி அந்த அதிர்ஷ்டமும் அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள், புண்ணியங்கள், தான தர்மங்கள் தான் அவங்களை உச்ச நடிகராக மாற்றும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அப்போ நடிகராக இருக்கிறவங்களும் சரி, அல்ல சினிமா டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு துறையை சார்ந்தவர்களும் அவங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தேவையான பரிகாரங்களை செஞ்சுக்கும் போது ஜஸ்ட்டு பூஸ்டப் பண்ணிக்கிறாங்க. அவங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப சிறப்பான விளக்கங்க. ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல கால் ஷீட் ரொம்ப பார்த்திங்கன்னா டைட் ஷெட்யூலில் இருப்பாங்க சில வருடங்கள். திடீர்னு பார்த்திங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் எந்த ஒரு படத்துலேயும் வாய்ப்புகள் கிடைக்கல. ஒரு சீரியல் ஆக்டர் ஆகட்டும், இல்லாட்டி சினிமா துறையில் இருக்கட்டும், நல்லா போயிட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2 வருஷம் ஒரு பிரேக் ஆயிரும். நல்லா தான் போயிட்டு நல்லா ஃபெமிலியராக போயிட்டுருப்பாங்க. திடீர்னு அவங்களோட பாதையில் போய் திடீர்னு ஒரு சர்க்கிள் வந்துட்டு 2 வருஷமாக யாருமே நம்மளை கூப்பிட்றதில்ல, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு தடுமாற்றங்களெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலபுருஷ தத்துவ பிரகாரம் சில பரிகாரங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா, அவங்க மேலும் மேலும் அவங்க வந்து அவங்களுடைய பாதையில் வந்து திரும்பி பழைய நிலைமைக்கு வரக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த பொதுவான ஒரு விதியில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த காலபுருஷ தத்துவ பிரகாரம் பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி அப்படிங்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாரே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அது சரியாக தவறும். ஸோ அவர் அதிகமாக ஸ்மோக் லைட் பண்ணது, வாயில் வந்து சிகரெட் வச்சு லைட்டோடு வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த நெருப்பு தத்துவத்தை அவர் இயக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃபெமிலியர் ஆனார். பின்னால் வந்து அவர் அதை விட்டுட்டார். இப்போ லைட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாரு. பட் அது தெரிஞ்சோ தெரியாமலே இயற்கை அவருடைய நல்ல கேரக்டராக இருக்கிறனால அந்த பாவ ரீதியாக இயக்கும்போது வெற்றி அடைகிறாங்க. அந்த மாதிரி நல்ல ஜோதிடர் அவங்கள மாதிரி ஜோதிடர்கிட்ட அணுகி, ஸோ எந்த பாவ ரீதியாக நாங்கள் இயக்கும்போது எந்த தசாபுத்திக்கு எந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து ஏற்படுத்திக்கலாம். இந்த ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தையும், இந்த ஒரு உங்களுடைய டைட் ஷெட்யூலில் இந்த மாதிரி ஒரு பொதுமக்களுக்காக ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்காக பிரபஞ்சத்தின் சார்பாகவும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாகவும் எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. நன்றிங்கய்யா. வணக்கம். வாழ்க வளமுடன்.